ஐயா. சரி. எப்பொருள் யாராவது கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்படி வழியில எப்படி இருக்கு? நேற்று எவ்வளவு தூரம் போனீங்க? நடந்து போனீங்களா? டூ வீலர்ல தான் போனோம். நல்லா இருந்ததுங்க ஐயா. கொஞ்சம் அலைவரிசை சரியா எடுக்கலாமா? கொஞ்சம் மாறி வர்றீங்களா? ம். சரிங்க. கொஞ்சம் இடத்த மாத்துங்க. எப்படி இருக்குங்க பன்னீர்செல்வம்? இன்னைக்கு காலையில எப்படி நல்லா இருக்கா? அந்த பன்னீர்செல்வம் இவரு நம்ம சுரேஷ். சொல்லுங்க ஐயா. எப்படி இருக்கு? அமைதியா இருக்க உடம்பெல்லாம்? அமைதியா நல்லா தூக்கம் வருதுங்க ஐயா. தூக்கம் வருதுனாவே உடல் எடை குறைஞ்சிருக்குமே. அது எனக்கு தெரியல. ஆனா தூக்கம் நிறைய தூங்கிட்டே தான் இருக்குது. ரெஸ்ட் கண்ணு முடிக்க முடியல. அந்த அளவுக்கு அப்ப அப்படியே அந்த அளவுக்கு மிகப்பெரிய தூக்கம் வருது உங்களுக்கு. சரியா? ஆமா. சர்க்கரை எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், சர்க்கரை எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வருது. தூக்கம் வந்துட்டாவே சர்க்கரை ஒழுங்கா இருக்குனாரு. தூக்கம் சர்க்கரைன்னு ஒண்ணு கிடையாது. சர்க்கரை நோய் அதெல்லாம் கிடையாது. உள்ளே இருக்கிற கழிவு ஆற்றல் தான் இந்த கெடுதல் பண்ணுது. நான் வந்து 60 வருஷமா 70 வருஷமா பிறந்ததுல இருந்து பல்லு வளர்க்கிற இல்லையா, அப்பவே ரத்தம் கெட்டு போச்சு. இது பரிணாம அறிவியல் தான் சாத்தியம். சாதாரண வெளி மருத்துவத்துல சாத்தியம் இல்லை. மருந்து, மாத்திரைகள், மூலிகைகள், ஸ்டீராய்டுகள் சாத்தியம் இல்லை. இது முழுக்க முழுக்க பரிணாம அறிவியல். என்னது? என்ன படிச்சிருக்கீங்க நீங்க சுரேஷ்? நான் 10th தான் படிச்சிருக்கேன் ஐயா. அவங்க துணைவேர் என்ன படிச்சிருக்காங்க? வீட்டுக்காரி அவங்க வந்து எம்ஏ படிச்சிருக்காங்க. எம்ஏ இங்கிலீஷா? இது ஹிஸ்டரி. ஹிஸ்டரி. எங்க படிச்சீங்க? எந்த கல்லூரியில் படிச்சாங்க? கடலூர்ல வந்து இந்த லேடிஸ் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜா? இல்ல பிரைவேட் காலேஜ் தான். பரவாயில்ல. எம்ஏ ஹிஸ்டரி படிச்சுட்டு இப்ப என்ன வேலை செய்யறாங்க? என்ன வேலை செய்யறாங்க? அரசு ஆடிட் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. சரி, ஆடிட்டர் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. சரி, ரைட். ஆடிட்டிங் இல்லையா? சரி. தணிக்கைத்துறை இருக்காங்க. தணிக்கைத்துறை. சரி. சரி. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரே பொண்ணுதான் ஐயா. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? படிச்சிட்டு இருக்காங்களா? இல்ல, அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு. பேரம்பேத்தில இருக்கா? இல்ல, இப்பதான் 3 மாசம் தான் ஆகுது கல்யாணம் பண்ணி. சரி, அதுக்குள்ள இவ்வளவு நோய் உங்களுக்கு வந்துருக்கு. சக்கரை நோய், புற்றுநோய் இதெல்லாம் வந்திருக்கு. சரி. இப்ப நம்ம பேசுவோம். அதனால எந்த கவலைப்பட தேவையில்லை. இது அப்படியே படிப்படியா அப்படியே. இப்ப பாருங்க, எடை குறைஞ்சிருக்கும். இன்னைக்கு எடை குறைஞ்சிருது. இப்ப 3 நாள் ஆச்சு இல்லையா? எடை நல்லா குறைஞ்சிட்டு வரும். இப்படியே தொடர்ந்து செஞ்சு. இன்னைக்கு காலையில என்ன பண்றீங்கன்னா, எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? 4 மணிக்கு வந்தேன். 6 4ல இருந்து அந்த நீர்பயிற்சி பண்ணீங்களா? இப்ப மணி 6:45 ஆச்சு. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பண்ணிருக்கீங்க. 2 தடவை 3 தடவை சிறுநீர் போயிருக்கும். இனி உள்ள வந்து பார்த்தா சிறுநீரை நாற்றத்தோட போக ஆரம்பிக்கும். மலம் வந்து அப்படி பழைய மலமெல்லாம் வரும். பழைய மலம், அது 50 வருஷ மலம். கிட்டத்தட்ட நம்ம இந்த மாதிரி கெட்டுப்போன உடம்புல மட்டும் கிட்டத்தட்ட நிரந்தரமாக பெருங்குடலை மட்டும், உணவு பாதையில மட்டும் இந்த கெட்டுப்போன அழுகி போன மலம் மட்டும் கிட்டத்தட்ட 10 பவுண்டு 4.5 கிலோல இருந்து 5 கிலோ உள்ள இருக்கும். அதாவது இந்த உணவு பாதையில மட்டுமே 30 அடியில மட்டுமே அவளோட பழைய மலம் இருக்கும். அது போக இந்த மலமெல்லாம் உடம்பெங்கும் பரவி இருக்குது பாருங்க. 18 அதுல பூரா இருக்கும். அப்படி கரைச்சி அந்த அசுத்தலை எடுத்துட்டே வரும். அப்படி எடுக்க அந்த கிருமிகளை சாப்பிட்டு வாழக்கூடிய எல்லா கிருமிகளும் செத்து போயிடும். அந்த நான் இந்த 50 வருஷமா, உங்களுக்கு என்ன வயசு? 47. என்னது 50? என்ன வயது சுரேஷ்? சுரேஷுக்கு என்ன வயது? சுரேஷா ரமேஷா? சுரேஷ். என்ன வயது? 57. 57 வருடமா சாப்பிட்டு பூரா வெளியே எடுக்கணும். அப்படித்தானே பாண்டிச்சேரி அரவாடி? அரவாடி அப்படித்தானே? பெரியநூதல் அப்படித்தானே? பரவாயில்ல. பரமேஸ்வரி பதில் சொல்லுங்க. பரமேஸ்வரி பதில் சொல்லலாம். சரி. அதாவது இது இனி என்னன்னா, இந்த நீர்பயிற்சி பண்ண உள்ளே இருக்கிற யாருக்கு என்ன நம்ம உடல் மாற்றம் தெரியுது? மலத்துல எப்படி மாற்றம் தெரியுது? சிறுநீர் கழிவு மாற்றம் எப்படி தெரியுது? யாராவது அனுபவம் என்ன சொல்லுங்க. பழனிவேல், பெரியநுதல், அரபாடி, பரமேஸ்வரி, எப்படி அந்த இதுவே கடைநிலாவை காணும் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியுது. சரி, இருக்கட்டும். இவர் 20 நிமிஷம் பேசி நிறைவு செய்யலாம். என்ன மாற்றம் தெரியுது
சிறுநீர் கழித்தல், மலம் கழித்தல், தூக்கம் நல்லா வருதுங்கிறாங்க. இது வரைக்கும் இதுக்கு மேல சரியா தூங்கி இருக்க மாட்டேங்க. ஒழுக்கமா தூங்கி எத்தனை இந்த அதாவது சுரேஷ் கேட்கறேன், ஒழுக்கமா தூங்கி எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சு? இல்லையா இல்ல நான் ரெகுலரா தூங்கி தான் இருந்தேன். ரொம்ப நாள் தூங்கி தான் இருக்கும். யாரும் எழுத மாட்டாங்க வந்து. ஆனா எழுந்தா போய் ஏதாவது உண்டு. மருந்து மாத்திரை போட்டு தான் தூங்குவீங்க இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. அதுதானே கேள்வி. என்னது? அதுதான் கேள்வி. மருந்து சாப்பிட்டு தூங்குறது. அப்ப மருந்து மாத்திரையும் எத்தனை வருஷம் அப்ப அப்ப சிறுசுல இருந்து நம்ம கெட்டு போயிருக்கிறோம். அதாவது நோய் வர வர இதுக்கு ஒரு மாத்திரை அதுக்கு ஒரு மாத்திரை, ஒரு 15-16 ஒரு நாளைக்குள்ள எத்தனை மாத்திரை சாப்பிட்டு இருந்தீங்க? ஒரு 4 மாத்திரையா? காலையில் 4, அப்புறம் நைட் 4. அப்ப 10 மாத்திரை சாப்பிட்டுருக்கேன். இத்தனை தினம் 10 மாத்திரை போட்டே இருந்தா இந்த ரத்தம் பூரா கொடூர விஷமா மாறி இருக்கும். இதுதான் வெள்ளைக்காரன் எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி. வெள்ளைக்காரன் வந்து 5ஆம் அறிவில் இருக்கிறான், நம்ம 7ஆம் அறிவில் இருக்கிறோம். நமக்கு உடல் தான் முக்கியம். உடல் 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 முக்கியம். உயிருங்கிறது உடல். உடல் வந்து எந்த நச்சு, அதாவது உணவினுடைய சிறு பகுதி கூட உடம்பு இருக்குது. உணவினுடைய நச்சு இல்லாமல் உண்மையான சதையில தான் இந்த உடம்பு வாழுது. அதாவது காத்துல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத நைட்ரஜன், கண்ணுக்கு தெரியாத நைட்ரஜன் கண்ணுக்கு தெரியாத புரோட்டீனா மாறுது. கண்ணுக்கு தெரியாத நியூட்ரான் புரோட்டான், கண்ணுக்கு தெரியாத நியூட்ரான் புரோட்டானா மாறுது. இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது, இன்விசிபிள் மேட்டர். இதெல்லாம் உடம்பினால் உறிஞ்சப்பட்டு போயிட்டே இருக்குது. எல்லா தாவர செடியிலிருந்து மனிதன் வரைக்கும் தாவரம் தான் மனிதனாக மாறி இருக்கிறது. தாவரம் தான் மனிதனாக மாறி இருக்கிறது. மனிதன் எங்கிருந்து வந்தாலும் பதிலே கிடையாது. வாலில்லா குரங்குல இருந்து தோன்றினார். சரி, வாலில்லா குரங்குக்கு முன்னாடி என்ன நிலை? குரங்கு 4வது நிலை. 4வது நிலைக்கு முன்னாடி நிலை 3வது நிலை. 3வது நிலைக்கு 2வது நிலை. 2க்கு முன்னாடி 1வது நிலை. இதுதான் இந்த 1ஆம் நிலை என்கிற அந்த தாவர செல் தான் அப்படியே படிப்படியா மாறி மாறி தாவர செலுக்கு என்னென்ன சக்தி இருக்கோ அதே சக்தி தான் மனிதனுக்கும். இந்த முண்டங்கள், இந்த வெள்ளைக்கார முண்டங்கள், பிரிட்டிஷ் முண்டங்கள் இந்த உடம்பை ஆராய்ச்சி பண்ணாம, டார்வின் கொள்கை ஆராய்ச்சி பண்ணாம, மனிதன் வானத்திலிருந்து வந்த மாதிரி எழுதியிருக்கான் அந்த முண்டங்கள். இப்படித்தான் அந்த அயோக்கிய முண்டங்கள் எழுதியிருக்கானுங்க. ஏன்னா நாம அழுகி போறது காரணமே வெள்ளைக்கார முண்டங்கள். என் குடும்பம், இனியனோட குடும்பம் நாசமா போறதுக்கும் பன்னீர்செல்வம், பரமேஸ்வரி, பழனிவேலு, பார்வதி, அப்புறம் பிறைநுதல், பாண்டிச்சேரி, இவங்களோட குடும்பம்லாம் பின்னோக்கி போறதுக்கு காரணமே இந்த கேடுகட்ட இந்த கல்வி முறை, பிரிட்டிஷ்காரனுடைய கல்வி முறை தான் என் குடும்பத்தையும் சீரழித்திருக்கிறது. என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நோய் வந்தது காரணம் இந்த பிரிட்டிஷ்காரனுடைய தவறான கல்வி முறை. அவன் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி தப்பு. நம்முடைய ஆராய்ச்சி அண்டவிலிருந்து தொடங்குகிறது. ஆக மரணம் என்பது நம் கையில் இருக்கணும் தவிர மரணம் என்பது மருந்து மாத்திரை கையில் இருக்கக்கூடாது. இதுதான் கடைசி எச்சரிக்கை. ஏன்னா நாம வந்து உணவு பழக்கத்தை விடணும்னா ஏற்கனவே சாப்பிட்டதுல எடுத்தாகணும். உணவே விஷம்னா இந்த விஷயத்துக்காக போட்ட அனைத்து விஷயம் எடுத்தாகணும். அப்ப நீங்க 60 வருஷம் 57 வருஷம் அவர்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி, அவரவர்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி உணவு சாப்பிட்றீங்க. அப்போ 57 வருஷமோ 40, 30, 20 எது வேணா இருக்கட்டும், எல்லாமே அந்த விஷம் சேர்ந்திருக்கு. அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி விஷம் சேர்ந்திருக்கு. அந்த விஷத்தை கரைத்து எடுப்பதற்கு தூய தனிப்பை கூட நான் எலுமிச்சாறு சாப்பிட்றேன், அது தப்பு தான். ஆனால் நீங்கள் இந்த நீர்பயிற்சி பண்ணி அந்த விஷத்தை எடுத்துக்கிட்டே வரணும். எப்ப முடியலையே அப்ப வந்து அந்த நார்ச்சத்துன்னு கூடிய சைவ உணவு, நிறைய நார்ச்சத்தை வச்சு கொஞ்சம் எதோட வச்சுக்கலாம், சைவ உணவு வேணாலும் வச்சுக்கிட்டு அதை நார்ச்சத்தை வச்சு இந்த சாப்பிட்டது காலையில் வெளிக்கு போயிடணும். அந்த என்ன சாப்பிட்றீங்களோ அந்த 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாற்றம் இல்லாம போயிடணும். பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம், மறுபடியும் சாயங்காலம் கொஞ்சம் கொஞ்சம். அப்ப சாயங்காலம் 6 மணிக்கு நிறைய சாப்பிட்றப்ப அடிச்சுட்டு போயிடறப்ப கரைச்சின்னு வெளியே வரணும். இது வந்து உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்துக்கணும். எப்ப காட்டிலும் உண்மையா இருக்கணும். நீங்க மறைமுகமா தின்னுட்டே போனீங்கன்னா தோல்நிலைக்கு உங்களுக்கு ஒன்னே போடும். உங்களை சாகடிக்கிறதுக்கு தான் இயற்கை நோக்கமே தவிர உங்களை வாழ வைக்கிறது வேற இயற்கை. அது நான் சொல்ற இயற்கை இங்க வெள்ளைக்காரனோட இயற்கை கிடையாது. வெள்ளைக்காரன் வந்து அவன் வந்து விபச்சாரி தான். இந்த விபச்சாரி எவன் உணவு வேட்டையாடுறானோ அவன் விபச்சாரி தான். இதுக்கு மேல பச்சையே சொல்ல முடியாது. ஏன்னா நோய் வந்துட்டாவே நீங்க திருந்தி ஆக வேணும். என்ன வந்துட்டா திருந்தி ஆகணும்? இப்ப எல்லாருக்கும் பன்னீர்செல்வருக்கு அவரு நேரம் பன்னீர்செல்வம் கோவிந்தா இருப்பாரு. 10 நாளைக்கு முன்னாடி சக்கரை நோய் பயங்கரமா போய் பயந்து நடுங்கி போய் அவங்க வீட்டுல சொல்லி கெஞ்சிருக்க எப்படியாவது காப்பாத்துக்கணும்னு சொன்னங்காட்டி வேறு வழி இல்லாம வரவே கூடாதுன்னு சொன்னேன். அதெல்லாம் வர முடியாதுன்னு நான் சொன்னேன். வரவே கூடாது, அவங்கள வரவே கூடாது, அவங்களுக்கு நேரடி தொடர்பு கிடையாது, அவங்களுக்கு எல்லாம் பயிற்சியை தர முடியாதுன்னு. இப்ப அவங்களுடைய அன்பின் காரணமாக மாணவர் சொன்னதுக்காக உள்ள சேர்த்தனேன். இப்ப என்னன்னா அந்த சக்கரை குறைஞ்சி உடம்புல இழைச்சிருக்குது. இப்ப மீண்டும் அவங்க குறும்பு பண்ணாங்கன்னா மீண்டும் அவங்க குறும்பு பண்றது நமக்கு தெரியும். அவங்க என்ன பண்றாங்க, ஏன்னா எந்த பதிலும் அவர்கிட்ட வர்றதில்ல, எந்த ஒழுக்கமும் இல்லை, எந்த கடிதமும் வர்றதில்ல, எதுவும் பேசுறதில்ல, எதுவும் படிக்கிறது இல்லை, தான் தோன்றித்தன்மை நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு புரிகிறது. பரமேஸ்வரிக்கு வேலை இருக்குது, பார்வதிக்கு வேலை இருக்குது, பழனிக்கு வேலை இருக்குது, பிறந்ததுக்கு வேலை இருக்குது.
மற்றவங்களுக்கு அவருக்கு மட்டும் வேலையில நான் நினைக்கிறேன். விரைவில் அவர் இந்த குழுவிலிருந்து நீக்கப்படுவார். சரி. ஐயா இப்ப பேசுறது கேக்குதா ஐயா? நானு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. நேத்து வெளியில போனேன் இல்லையா? இப்போ ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டு வந்தோம். ஆனா டூ வீலர்ல போனேன். இடுப்பு வலி இல்லையா? இன்னொன்னு நான் கட்டல்ல படுத்து 7 வருஷம் ஆகுதுய்யா. நேத்து அவங்க வீட்ல போய் நைட்டு ஃபுல்லா கட்டல்ல தான் படுத்திருந்தேன். பகல் ஃபுல்லா கட்டல்ல உட்காந்துருந்தேன். கைத்து கட்டல்ல. ஆனா வலி இல்லையா. எனக்கு நல்லா இருக்குய்யா. கட்டல் அந்த கைத்து கட்டலுங்கிறது இந்த தொட்டல் மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். அப்ப கொடூர வலியா இருக்கும். அது சொகுசா அந்த காலத்து கட்டலுங்கிறது அப்படித்தான். ஆனால் நாம் இந்த மாதிரி உடம்பு, இந்த மாதிரி கெட்டுப்போன உடம்பு, இந்த முதுகு வலி, கைகள் வலி, மூட்டு வலி இருக்கிறவங்க வந்து சமதளத்துல கூட படுக்க முடியாது. ஆனால் ஒரு வளைந்த கட்டல்ல படுத்திருக்காங்கன்னா அப்ப அந்த உடம்பு என்ன ஆகுது? புடலங்கா மாதிரி வளைஞ்சு கொடுக்குது. ரப்பர் மாதிரி என்ன ஆகுது? வளைஞ்சு கொடுக்குது ஐயா. கழிவெல்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்கு. அது வரும் வரும் வரும். அது வரும் 10 வருஷத்துக்கு வரும். புரியுதுங்களா? இது வந்து பரிணாம அறிவியல் 7ஆம் அறிவு நோக்கி எட்டிட்டு இருக்கீங்க. அப்ப மரணம் உங்கள் கையில தான், வாழ்வும் உங்க கையில தான். வாயில உணவு போச்சுனாவே நீங்க இயற்கைக்கு எதிரானவர்கள் அர்த்தம். ரெண்டாவது வந்து வேற புண்படுத்தி பேசினீங்கன்னா நீங்க இந்த குழுவில் யாரு, நீங்க மனசாட்சி இந்த குழுவில் வந்தவங்க யாரையும் புண்படுத்த மாதிரி பேசுறதா உடனே வெளியே போயிடுங்க. நானே நீக்கிறதுக்கு முன்னாடி வெளியே போயிடணும். நானா நீக்கிறதுக்கு முன்னாடி யாராவது இன்னைக்கு திட்டுறீங்க, உங்க கடவுளை திட்டுறீங்க, உங்க பையனை திட்டுறீங்க, மற்றவங்க எவங்கள திட்டலாம், ஆனால் நீங்க யாரையும் திட்டக்கூடாது. புரியுதா? நீங்க ஆமா, அவங்க அடிக்க வந்தா கூட வாய் மட்டும் கம்முனுதான் இருக்கணும். நீங்க திட்டுறதா இருந்தா இது எல்லாத்துக்கும் பொருந்தும். நானும் அப்படித்தான், என் துணைவியாருக்கு இப்படித்தான் இருக்கேன். நான் எதையும் திட்ட மாட்டேன். தெரியும் அவங்க வந்து போதை பழக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த போதை பழக்கம் திருந்த முடியாது. அதனால வந்து தன்னஞ்சறிவது பொய்யற்கனா வள்ளுவர் சொல்றாரு, தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சொல்லு. இந்த குழுவில் இருக்கிறவங்க யாரையும் திட்ட விட. அப்படி இருக்கிறதா இருந்தா உடனே வெளியே போயிடும். புரியுதா? உங்களுக்கு நோயெல்லாம் குணமாக்கியாச்சு. நீங்க இதுக்கு வந்து எல்லாரும் 1 கோடி ரூபாய் இன்னைக்கு சொத்தை வைத்து இதுக்கு கட்டணும். அந்த அளவுக்கு உங்களை குணமாக்கியிருக்கேன். உங்க சொத்தை கொடுத்தா கூட இந்த மருத்துவத்துக்கு ஈடாகாது. ஆகையினால உங்க சொத்து வித்தா கூட இந்த நோயை பாருங்க, கட்டல்ல படுத்து தூங்குறேன் அப்படிங்கிறாங்கன்னா என்ன சாதாரண விஷயமா? அவங்களை அறியாம தூங்கி இருக்காங்க 20 கிலோமீட்டர். அதாவது அன்னைக்கு வரும்பொழுது நடக்க முடியாம வந்தாங்க, உட்கார முடியாது. வகுப்பு நடத்த எந்திரிச்சு நின்ட்டாங்க. என்னால உட்கார முடியல. ஒரு அரை மணி, ஒரு மணி நேரம் உட்கார முடியல. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க குடும்பத்தை சேர்ந்த. சரி. அப்ப இதை நீங்க புரிந்து கொண்டு நீங்க வந்து மனசாட்சி என்ன எதுக்கு விரோதம் நடந்த கூட சொல்ல, எல்லாரும் சொல்லுங்க. மனசாட்சிக்கு ஐயா, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்துக்கணும் ஐயா. சொல்லுங்க. அடுத்து சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. பிறனிதழ் சொல்லுங்க. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்துக்கணும். பழனிவேல் சொல்லுங்க. பழனிவேல் கேக்குதா? ஐயா, மனசாட்சிக்கு விரோதமா நடந்துக்கூடாது. ஆமா, யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது. யாரையும் உங்களை எதிர்த்து பேசுறது வேற, மற்றவங்களை இழிவா பேசுறது வேற. பன்னீர்செல்வம் என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. மனசாட்சிக்கு விரோதமா நடந்துக்கணும். அப்படி நடந்தீங்க, என் மூஞ்சி பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். உடனடியே வெளியே போயிடணும். புரியுதா? உடனடியாக வெளியே போல நானே தூக்கிடுவேன். எனக்கு புரியுது நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு புரியுது. உங்க திருட்டுத்தனமா எனக்கு புரியும். என்ன கண்டுபிடிச்சிருவோம். ஏங்க, இவ்வளவு நோய் பேசுறேன், உங்களுடைய மௌனம் எனக்கு தெரியுது. எவ்வளவு கலகலன்னு அவங்க பேசுறாங்க. நீங்க பேசுறதும் இல்லை, பதிவு பண்றதும் இல்லை, எதுவும் பண்றது இல்லை. அப்ப இந்த வகுப்புக்கு நீங்க தகுதியற்றவன்னு அர்த்தம். புரியுதா? சொன்னது செய்யணும். இல்லைன்னா இன்னைக்கே வெளியே போயிருங்க. ஆனா போனீங்கன்னா கோயந்தாதான். எப்படி இருந்து சீரழிஞ்சு சின்னப்பட்டு அழுகி எல்லாரும் போற மாதிரி சங்கூதுறது உண்மைதான். இது வந்து எப்படின்னா ஒன்னார் திரளும், வள்ளுவர் சொல்லுவாரு, ஒன்னார் திரளும் உவந்தார யாக்களும் தண்ணின் தவத்தான் வரும்பாரு. மோசமானவனை சீரழிக்கிறதும் நல்லவனை உயர்த்துவதும் தவயோகியால முடியுங்கிறார். மோசமானவனை சாபம் கொடுப்பதும் அவனை திருத்துவதும் உயர்த்துவதும் யாரால் முடியும்? எண்ணின் தவத்தால் வருங்கிறார். அந்த மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க. எல்லாத்துக்கும் பொதுவான விதி. கண்டுக்கா முட்டாவே நீங்க சீரழிச்சிருவீங்க. கண்டுக்கா முட்டாவே. இதை விட ஒரு நல்ல குழு எங்கேயாவது சொல்லி, இந்த மாதிரி ஒரு நல்ல குழு எங்காவது நீங்க இதுவரைக்கும் படிச்சிருக்கீங்க? ஏதாவது ஒரு இந்தியாவில உலகத்துல எங்கேயாவது நல்ல குழு இருக்கா? இல்ல. என்னுடைய 50
ஏன்னா அந்த வலியும் வேதனையும் அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. வலியும் வேதனையும் அனுபவிச்சிரு. இது விளையாட்டு இல்லை, இது கண்டுபிடிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் ஒர்க். இது இது ஏதோ வாயில சொல்றது, மருத்துவம் சொல்றது, அதை சாப்பிடு, கீரை சாப்பிடு, புடலங்கை சாப்பிடு, இந்த லேகியத்தை சாப்பிடு, இந்த இந்த டேப்லெட் சாப்பிடு, அனாசின் சாப்பிடு, அனாசின் சாப்பிடு, அனால்ஜின் சாப்பிடு, அப்புறம் ப்ரூஃபின் சாப்பிடுன்னு சொல்ற வேலை இல்லை, கிடையாது. இது முழுக்க முழுக்க பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை ஆற்றல வாழுகின்ற ஏழாம் அறிவு, ஏழாம் அறிவு, ஏழாம் அறிவு. 5ஆம் அறிவிலிருந்து 7ஆம் அறிவுக்கு நீங்க போறீங்க. அதில் நீங்க 7ஆம் அறிவுக்கு போறது நீங்க தடை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீங்களே இந்த யானை வந்து தலையில தனக்கு தான் என்ன வாரி போட்டுச்சு, மண்ணவாரி போட்ட மாதிரி, புரியுதா? சரி, அது நீங்க போடுற மாதிரி. வள்ளுவர் சொல்லுவாரு, தன்னஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும், புரியுதா? சரி பாருங்க, இதோட நிறைவு செய்ய போறேன். அதாவது வாழ வேண்டிய வழியின் சுருக்கம். வாழ வேண்டிய எல்லாரும் 43ஆம் படத்தை எடுங்க, கையில புத்தகங்களும் எடுத்துங்க, 217 எடுங்க, கையில புத்தகம் வச்சிருக்கீங்க, எடுத்துங்க. வாழ வேண்டிய வழியின் சுருக்கம். மனிதன் அழிவதில்லை, அவன் மனத்தை அடிப்படையாக கொண்டவன். இதுதான் ரொம்ப முக்கியம். மனிதன் 6ஆம் அறிவுங்கிறான். 6ஆம் அறிவுலாம் இருக்குது, அறிவுன்னு சொல்றது இல்ல. 5ஆம் அறிவு இருக்குது, பகுத்தறிவுன்னு சொல்றது இல்ல. 4ஆம் அறிவு இருக்குது, நுகர்தல் சொல்றான். 3ஆம் அறிவு காணுதல், 2ஆம் அறிவு நடத்தல், முதல் அறிவு உணர்தல். இதெல்லாம் நம்ம சொல்றது இல்லை. 1ஆம் அறிவன், 2ஆம் அறிவன், 3ஆம் அறிவன், 4ஆம் அறிவன், 5ஆம் அறிவன், 6ஆம் அறிவன் கூட சொல்றது இல்ல. மனத்தால் ஆனவன், அதுதான் மனிதன் சொல்றான். அப்ப மனிதனா இருக்கிற என்ன பண்ணணும்? மாறிக்கணும். மனிதன் அழிவதில்லை, அவன் மனத்தை அடிப்படையாக கொண்டவன். அதை அடிப்படை. அதனால இந்த பயிற்சியில இப்ப நான் என்னதான் நீர் பயிற்சி கொடுத்தாலும் நீங்க அயோக்கியனா இருக்கலாம், ஆனா நோய் நல்லாக்குதா இல்லையா? நீங்க இந்த உடம்பு நீங்க நீங்க அடுத்தவனுக்கு நீங்க 10 கொலை கூட பண்ணுங்க, இந்த சுத்தம் பண்ணீங்கன்னா உங்கள் உடம்பு என்ன ஆரோக்கியத்துக்கு கொண்டு. அப்ப உடம்பு ஆரோக்கியத்துக்கு வருகின்ற பொழுது அடுத்த நீங்க எப்படி சொன்ன, இப்படித்தான் அடுத்தவனை கொடுமைப்படுத்துறீங்க. அப்போ ஒரு சிறு பயிற்சி செய்கின்ற பொழுது நீங்க ஆரோக்கியத்தை பெறுகின்ற பொழுது உங்கள் மனம் மாறவில்லை என்று சொன்னால் நீங்க வந்து ஒரு அருவருப்பான எந்த உயிரத்தோடு, அதாவது மனிதனுக்கு மனிதனைத்தான் நம்ம சமப்படுத்தி பார்க்கலாம். நீங்களும் விலங்கு ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. விலங்குல தன்னோட வாழ்க்கையில ஒழுங்கா வாழ்ந்துட்டு போகுது. விலங்கெல்லாம் தன்னோட வாழ்க்கையை வந்து தனக்கு என்ன விதியோ அதுவரை வாழ்ந்துட்டு போகுது. மனிதன் மட்டும்தான் மந்த புத்தியாக, இடைநிலையாக, ரொம்ப கேவலமாக இயங்குகிறான்ங்கிறது யதார்த்த உண்மை. ஏன்னா அவனுக்கு இந்த மனதை பற்றி ஒண்ணுமே தெரியாது. மனம் வந்து 5 தான். மனம் வந்து மந்த நிலை, அப்புறம் இப்ப பெரும்பாலும் மந்த நிலையில் இருப்பாங்க, அப்புறம் சிதறண்ட நிலையில் இருப்பாங்க. இது அப்படி இல்லை, கூட்டு நிலை. இது யாரும் சிபாரிசு பண்ணவும் முடியாது. சொல்லலாம், இப்படி போனா பயிற்சி பண்ணுவாங்க, இப்படி போனா அப்படி சொல்லலாமே தவிர உங்களுக்காக மனைவி மாற முடியாது, மனைவிக்காக கணவன் மாற முடியாது, அம்மாவுக்காக பிள்ளைகள் மாற முடியாது, பிள்ளைகளுக்காக அம்மா மாற முடியாது. இதெல்லாம் அவரவர்கள் உணர்ந்து தன்னை சுத்தம் பண்ணிட்டு இயற்கையோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தலைச்சம்புள்ள பெருசாயிடுச்சுன்னா கணவன் மணி வீட்டு விட்டு வெளியே போயிடணும். அதாவது ஒரு தலைச்சம்புள்ள அவங்களுக்கு பொறுப்பெல்லாம் கொடுத்தாச்சு, 25 வயசு ஆயிடுச்சு, அவங்களுக்கு தேவையான குடும்ப பொறுப்பை கொடுத்துக்கிட்டு கையில பொருள் எல்லாம் கொடுத்துட்டு வெறும் ஓட்டாண்டியே வெளியே போகணும். என்னது? அப்படி தயாராகிக்குங்க முதல்ல. அப்படி போனீங்கன்னா மட்டும்தான் தப்பிக்க முடியும். நல்ல காசு இருக்குது, பணம் இருக்குது, இன்னும் 10 வருஷம் ரிட்டையர்மெண்ட் இருக்குது, வரும்போது 2 கோடி பணம் இருக்குது வச்சிங்கன்னா மிதின்னு மிதிக்கும். நீ ஒன்றும் பெரிய ஜெயலலிதா மாதிரி கிடையாது, நீ ஒன்றும் எம்ஜிஆர் மாதிரி கிடையாது, நீங்க பெரிய இந்த ஆப்பிள் நிறுவனத்துடைய பணக்காரர் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி கிடையாது. கொன்னு போடும், ஜாக்கிரதை, எச்சரிக்கை. அப்படியே மூட்டை கட்டி வச்சிடும். ஜெயலலிதாவே கடுமையான நோயில தான் இறந்தாங்க. அழுகி போய் இட்டு போய் அந்த சக்கரை நோய் தான் பன்னீர்செல்வம். அந்த சக்கரை நோய் தான் கடலூர் சுரேஷ். அவர் உடம்பு முதுகெல்லாம் ஓட்டையாயிடுச்சு. இப்பவே விட்டுருந்தா பொத்துட்டு உள்ள போயிட்டே இருக்கு. சக்கரை நோய் வந்ததுக்கு சக்கரை நோய் வந்தவனுக்கு புற்றுநோய் வரணும் சான்று இவரு தான். சக்கரை நோய் வந்தவனுக்கு புற்றுநோய் வரும் சான்று யாரு? சுரேஷ் தான். பாருங்க, அவர் நேத்தான் சொல்றாங்க, அவர் சக்கரை கொடூர நோய் டோட்டலா அழுகி போய். அது என்ன தெரியுமா? இனிப்பும் புளிப்பும். இந்த வாயில சாப்பிட்ற இனிப்பு, அதாவது ஒரு எலுமிச்சம் பழத்துல புளிப்பு இருக்குது, அப்புறம் தேன் சாப்பிட்றான், அது இனிப்பு புளிப்பு. அது உண்மையான இயற்கை புளிப்பு, அது ஆரோக்கியம் தருகின்ற இனிப்பு புளிப்பு. ஆனால் நீங்க சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லையா, குறிப்பாக மாவு சேர்த்து, அது கெட்டு போன புளிப்பும் ஏங்க வகுப்பு நடக்கிறது என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க? இந்த பாரதி கடலூர் வெளியே போயிருங்க, பாரதி கடலூர் வெளியே போங்க. ஆப் பண்ணிக்கலட்னா சீக்கிரம் நிறுத்துங்க. வகுப்பு இடைஞ்சலாகுதுங்க. பாரதி கடலூர் வெளியே போங்க, இல்ல அமைதிப்படுத்துங்க. பாடுறா
பாரதி, கடலூர் அவங்க தானே கடற்கடல் சத்தம் வந்துட்டே இருக்கு. அவங்க வியாபாரம் பண்ற நேரமான்னு கேக்குறேன். எப்ப வேணாலும் கூப்பிடுவேன், கவனமா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும். முடியாதவங்க போயிருங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு இதை 12 வருஷம் பாடம் நடத்துறதாச்சு. எல்லாம் 12 ஆண்டு மாணவர் நீங்க. அரை மணி நேரத்து மாணவராக இருந்தா கூட பரவாயில்ல. நீங்க 12 ஆண்டு மாணவன் படிக்க போறீங்க, தொடர்ந்து நீங்க வரணும். அதனால ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு முன்னேறிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் என்ன, இது உங்களுக்கு நீங்களே முன்னேற்றிக்கிறீங்க. சரியா? சரி. வாழ வேண்டிய வழியின் சுருக்கம். வாழ வேண்டிய வழியின் சுருக்கம். மனிதன் அழிவதில்லை, அவன் அவன் மனத்தை அடிப்படையாக கொண்டவன். மனம் மனம் உடல் அழிந்த பின்பு வாழ்கிறது. மனம் உடல் அழிந்த பின்பும் வாழ்கிறது. அப்ப உடலை பூமிக்கு விட்டுட்டு போனாலும் கூட மனம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதான் ரொம்ப முக்கியமானது. அப்ப நம்ம 700 கோடி, இப்ப நம்ம கிட்டத்தட்ட 800 கோடி பேர் இருக்கிறோம். ஆனா 800 கோடி பேர் இருக்கிறதாக உலகம் சொல்லுது, அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனால் இதுக்கு மேல செத்து போனவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? பல லட்சம் கோடி இருக்கும். பல லட்சம் கோடி பேர் செத்து இருப்பாங்க. பல லட்சம் கோடி பேர், அந்த பல லட்சம் கோடி பேர் செத்து போய் தானே இப்ப 800 கோடி பேர் இருக்கும். இதுக்கு மேல செத்தவங்க எல்லாம் கணக்கு போட்டு பாருங்க, அப்ப எத்தனை கோடி இருக்கும். அப்படின்னா அத்தனை கோடி ஆவிகள் இருக்குதுன்னு அர்த்தம். அத்தனை கோடி ஆவிகள், அத்தனை கோடி உயிர் இருக்குன்னு அர்த்தம். அந்த உயிர் எங்கேயும் போகல, எதுல சுத்திக்கிட்டு இருக்குது? பூமிய அது புரிய. இதுக்கு பேரு பயோபோட்டான்னு பேரு. பயோபோட்டான். பயோபோட்டான்னா உயிருள்ள ஒளித்துகள்கள் அர்த்தம். பயோபோட்டான் திருப்பி சொல்லுங்க. பயோபோட்டான் அல்லது உயிருள்ள ஒளித்துகள். திருப்பி சொல்லுங்க. உயிருள்ள இப்ப உங்க அப்பா செத்து போட்டான்னு வச்சுக்கங்க. உங்க அப்பா செத்து போயிட்டா, உங்க தாத்தா செத்து போட்டாரு, எல்லாருக்கும் உங்க தாத்தா செத்து இருப்பாங்க, எல்லாத்துக்கும் அப்பா, எங்க அப்பா எல்லாம் உயிரோட போயாச்சு. அதெல்லாம் ஒளித்துகளா இந்த பூமியில சுத்திட்டு தான் இருக்கு. எப்ப பார்த்தா நம்ம நோண்டிட்டு தான் இருக்கும். நம்ம ஒழுக்கமான நம்ம தவையோத்தல் இருந்தோம்னா அதெல்லாம் ஒடிய அதை திருந்து செத்து போனது. நம்ம சுத்தப்படுத்துறப்ப அதெல்லாம் கிட்ட வராது. அப்பனா இருந்தாலும் கிட்ட வராது. அந்த துகள் என்ற துகள் ஒத்து வராது. இதுதான் பயோபோட்டான். இதுதான் ஒளித்துகள் என்பது. இந்த ஒளித்துகள் ஒழுங்கா விண்வெளி துகளோட போய் சேர வேண்டும். இந்த ஒளித்துகள் அந்த நிறைவு ஆனதுக்கு அப்புறம் விண்வெளி ஒளித்துகளோடு போய் சேர வேண்டும்ங்கிறது இயற்கையின் சட்டம். இது யாரும் மாற்ற முடியாது. அதனால ஒழுக்கமா இருந்தா விண்வெளி துகளோட போய் சேரலாம். இல்லைன்னா பூமியிலேயே எத்தனை கோடி ஆண்டுன்னு தெரியாது. இப்படி சுத்தி சுத்தி நாசமா போக வேண்டியதுதான். இதைத்தான் திருமூலர் சொல்லுவாரு, இந்த உடலை விட்டு இன்னொரு உடலுக்குள் புகுகின்ற வாழ்க்கையை பின்பற்றி விடாதீர்கள். இந்த உடலை விட்டு இன்னொரு உடலுக்குள் புகுகின்ற அந்த வாழ்வை எடுத்து விடாதீர்கள். அதாவது என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்தில் புக்கு பிறவாமல் போகும் வழி நாடும்ங்கிறார். இக்காயம் நீக்கி இனி ஒரு காயத்தில் புக்கு பிறவாமல் போகும் வழி நாடுமீன். அதாவது வேறு உடலுக்கு போகாத மாதிரி ஒரு வழி இருக்குது, அந்த வழியை பின்பற்றுங்கள்னு சொல்றாரு. இதெல்லாம் 3000 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னது. சரியா? நிறைவு செய்ய போறேன். ஆக முதல் வகை இயேசு கிறிஸ்து, நாகூர். இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து, நாகூர் ஆண்டவர், தக்கலை பீர் முகமது, இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற சித்தர்கள்லாம் அந்த தூய ஆவிக்கு தூய போட்டான். ஆவினா ஏதோ அது ஒண்ணும் கிடையாது, உயிர் போட்டான்னு அர்த்தம். லைவ் போட்டான் அல்லது உயிருள்ள ஒளித்துகள். அந்த மனத்தை அடிப்படை கண்ட துகள் அப்படிதான் இருக்கும். மனம் நிறைவேறிச்சுன்னா அந்த கூட்டத்துல போய் சேர்ந்துடும். எது? விண்வெளி துகளோட போய் செய்யலன்னா பூமியில் இருக்கிற விண்வெளி துகள் இருந்துட்டு எங்க தரமா இருக்க கண்ட இடத்துல உட்காந்துருக்கும். அந்தந்த எங்க இந்த சுடுகாடு, செத்து போனவன், வித்து போனவன், நோயில செத்து போன வீட்டுலதான் அது உட்காந்துருக்கு. எவ்வளவு நோயில சாக நம்ம வீட்டுல போற நல்ல ஆவிகளே இருக்காது. எல்லாம் அருவறுப்பாக மந்தம் பண்ணிட்டு உங்க குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால இப்ப இருந்து எல்லாரும் மாறிக்க. இல்லட்டினா எல்லா ஆவியும் எல்லா தீய சக்தி உங்களை பிடிச்சி மாட்டு உங்களை சீரழிச்சு சின்னப்பாக்கு ஆஸ்பத்திரியில் போய் வச்சு சாகட்டிக்காம விடாது. புரியுதா? அதுதான் அதனுடைய இலக்கு. ஆக இரண்டாம் வகை ஆவிகளே பெரும்பாலாவை. இப்ப இந்த மாதிரி தூய்மை செய்யாத, தூய்மை செஞ்சிட்டோம்னா இந்த மாதிரி உயர்ந்த ஆவிகள், உயர்ந்த பயோபோட்டான், உயர்ந்த ஒளித்துகளோட போய் சேர்ந்துடலாம். அவங்களும் தானே அவங்களோட சேர மாட்டேங்க, அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துருவாங்க. இந்த ஆடு அந்த கூட்டத்தில் சேர்ந்தது அப்படித்தான் அர்த்தம். அந்த பயோபோட்டான், இந்த உயிருள்ள ஒளித்து எப்படி வளரல, எப்படி அது நல்ல ஒளித்துகள், அந்த ஒரு கூட்டம் இருக்கு. அந்த துகளை ஏசுநாதர் இப்படி எல்லாம் அந்த உயர்ந்த ஒளித்துகளுடைய அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்திருக்கு. நீங்க என்னவா இருக்க போறீங்க அப்படிதான் கேள்வி. சரி. இந்த இரண்டாம் வகை ஆவிகளே இந்த ஒளித்துகள் தான் பெரும்பாலானவை. அவை பெரும்பாலும் கோயில்களில் தங்கி இருந்து மறுபிறவி எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கின்றன. பெரும்பாலும் நம் குளத்திலேயே மறுபிறவி எடுக்க முயற்சி செய்கின்றன. மூன்றாம் வகை ஆவிகள் அதுதான் இந்த தீயவை. இந்த தின்னு போட்டு அக்கரும் பண்ற மாதிரி விடலாம். குடும்பத்தை கெடுக்கிறது, குடும்பத்தை கெடுக்கிறது, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது, தன்னுடைய குடும்பத்தையே கெடுத்து இன்பம் காண்றது, கணவனுக்கு துரோகம் பண்றது, மனைவிக்கு துரோகம் பண்றது, மனைவி துன்பப்படுறதை பார்த்து இவன் இன்பம் அடைகிறது. இதெல்லாம் ஒரு அருவருப்பான ஜென்மங்களா இல்லை?
தன் பொண்டாட்டியே புருஷன் வந்து ஏமாத்துறது எல்லாம் அறிவில்லை உங்களுக்கு எல்லாம். புரியுதா நான் சொல்றதில்ல? இப்படி கேவலமா நடக்கிறவங்க தான் 99 ஜாதிகள் இருக்கிறாங்க. இவனால என்னைக்கு முன்னேற முடியாது. சரியா? தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய மனைவி துன்பப்படுறத பார்த்து தன்னுடைய கணவன் துன்பப்பட சினிமால வருதே இல்லையா? கொண்டாடி சினிமால வருது, கொலை நடக்குதே இல்லை, என்னங்கிறீங்க? அப்ப நீங்கள பன்றிகளாகவே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்ல முத்துக்களாக மாற வேண்டும்ங்கிறத அதனால நம்ம பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தணும். நாம என்ன வெங்காயத்தை பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தணும்? தின்னுட்டு சாகிறது எல்லாம் பொதுவாக என்ன சொல்றாங்க? தின்னுட்டு சாவோம், அப்படித்தானே சொல்றாங்க சுரேஷ். இருக்கிறவருக்கு இருப்ப தின்னுட்டு சாவும். அனுபவிச்சுட்டு சாவணும் அப்படிங்கிறாங்க. சரி, நல்லது அனுபவிச்சா பரவாயில்லையே, நோயெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க, கிறகம் முடிச்சது. நல்லது வருங்க, நல்லது அனுபவிச்சா பரவாயில்ல. வாய் ருசிக்கு அடிமையாகி போய் வாய் ருசிக்கு அடிமை போய் கண்டதெல்லாம் தின்ட்டு கடைசியில மரண வலி வேதனையில தான் சாகுறோம் எல்லாருமே. அருமையா சொல்றாங்க பாருங்க. கட்டல்ல படுத்து தூங்குறது எவ்வளவு பெருமையா சொல்றாங்க பாருங்க. அந்த கைத்து கட்டல்ல படுத்து தூங்குறது எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாது. 20 கிலோமீட்டர் 2 வீலர் என்ன குதிக்கும், டக்கு டக்கு டக்குன்னு குதிக்கும். அப்ப டக்கு டக்கு 7 வருஷமா தரையில தாய பாயில தான் படுத்து தூங்குறேன். என்னால கட்டல்ல படுக்க முடியாது. ஒரு 1/2 மணி நேரம் படுத்தாலே முதுகு வலி வரும். நேத்து போய் நைட்டு ஃபுல்லாவே அங்க கட்டல்ல தான் படுத்தேன். காரணம் உங்க தவ வலிமை காரணம், அகத்தூய்மை தான் காரணம். அகத்தூய்மை கெட்டியா பிடிச்சிட்டீங்க, அறிவு வந்துடுச்சு, இனி கீழே இறங்க முடியாது. இனி அது இப்ப பாருங்க, எப்பவுமே பரிணாமம் என்பது மேல் நோக்கித்தான் போகும். 1ஆம் அறிவு, 2ஆம் அறிவு, 3ஆம் அறிவு, 4ஆம் அறிவு, 5ஆம் அறிவு, 6ஆம் அறிவு, அப்ப அந்த 7ஆம் அறிவு. இந்த 7ஆம் அறிவுல தான் அது போக வைக்க. நீங்க வாயில ஒரு இந்த உடம்புக்கு எதிரான உணவை வைக்கும் பொழுது அப்பவே என்ன பண்ண, ரிஜெக்ட் தள்ளி விடு, போடாதே அப்படி. இயற்கையா வாழ்ந்துருக்க, ஏன்டா சாவடிக்கிற, ஏன் விஷயத்த போட. நேத்து எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அப்ப நம்ம வந்து அரையும் குறையுமா பண்ணும்போதே இப்படி இருக்கு அப்படின்னா, இதை வந்து நம்ம ஐயா சொல்றத நம்ம தீவிரமா பண்ணா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும். 100% சரியாகும். 100 விழுக்காடு சரியாகும். ஏன்னா உடம்பு தன்னை இயற்கை நோக்கமே மனிதன் சாகக்கூடாதுங்கிறது அந்த பகுத்தறிவு கொடுத்திருக்கு. அந்த பகுத்தறிவை வைத்துக் கொண்டு 7ஆம் அறிவு 8 பிடிக்கின்ற யோகிகள் தானாக தோன்றினார்கள். அவர்கள் தான் எழுதி வைத்தார்கள். அதை நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது. நாம் இதை ஆராய்ச்சி பண்ணி 1000 ஆண்டு என்ன 1 கோடி ஆண்டு ஆராய்ச்சி பண்ணாலும் வெங்கடேசன் மாதிரி யாரும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. திருவள்ளுவர், திருமூலர், அப்புறம் அதே மாதிரி வள்ளலார் வரைக்கும் இவர்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு சொன்னாங்க. மற்ற யாரும் சொல்ல முடியும். நம்ம மாதிரி தின்னுகட்ட முண்டங்களுக்கெல்லாம் அந்த தகுதியே கிடையாது. சரியா? நிறைவு செய்ய போறேன். ஆக 3ஆம் வகை ஆவிகள் தீயவை. அவை பெரும்பாலும் சுடுகாட்டுலதான் இருக்கும். இந்த மாதிரி குடும்பத்துக்கு தொந்தரவு பண்றவன், இந்த குடும்ப பிரச்சனை வந்து இந்த குடும்ப பிரச்சனையை பார்த்து அவன் மகிழ்ச்சி அடைகிறவன், அந்த குடும்ப பிரச்சனை பார்த்து இவன் மகிழ்ச்சி அடையவன் யாருமே சுடுகாட்டுல இருக்க வேண்டிய ஆளு. சரியா? நன்றி. மீண்டும் மதியம் பேசுவோம். ஏதாவது சந்தேகம் இருந்து கேட்கல. ஏதா இருக்கா? நிறைவு செய்யலாம். சொல்லுங்க. கொஞ்சம் பரவாயில்லையா? இன்னுமே குறையலையா? நல்லா தூங்கிட்டேன் ஐயா. இப்போ வந்து லேசான அங்கங்க வலி, கண்ணு மட்டும் சூடா இருக்கு ஐயா. போடுங்க, ஈரப்பட்டி போடுங்க, ஈரப்பட்டி போடுங்க. போறேன் ஐயா. வாயும் கசப்பு இருக்கு ஐயா. வாயில கசப்பு இருக்குதா? எலுமிச்சை தேனை கலந்து எலுமிச்சாறு புடிச்சு குடிங்க. கசப்பு கீழே இருங்க. நல்ல இனிப்பு புளிப்பு நல்லா சமமா இருக்கணும். இனிப்பு புளிப்பு சமமா இருக்கணும். தேன் போடுங்க. தேனும் 1/2 எலுமிச்சம் குடிங்க. 2 ஸ்பூன் தேன் ஊத்துங்க. கொஞ்சோண்டு பச்சை தண்ணி ஊத்துங்க. அப்படியே மெல்ல மெல்ல குடிங்க. அந்த கசப்புலாம் கீழே போயிடும். சரியா? சரிங்க. நேத்து நைட் அப்படிதான் ஐயா குடிச்சேன். நைட்டா குடிச்சேன் தேன் கலந்து. அந்த கையை காட்டுங்க. இந்த கை மட்டும் காட்டுங்க. பரவாயில்ல. நேராயிட்டு வருது பாருங்க. நேராயிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். தலையாட்டுங்க. தலையாட்டுங்க. அதெல்லாம் மூளையில வேலை செய்யுது. அது தூக்கம் வருது. முதுகுந்தண்டு, அதாவது மூளையில வேலை செய்யுது. முதுகுந்தண்டுல வேலை செய்யுது. இடுப்புல வலி இல்ல, கையில வலி இல்ல, கால்ல வலி இல்ல, லேசான வலி இருக்கு. 13 ஆண்டு வலி. 13 ஆண்டு வலி விடுதலை அடைஞ்சிட்டு இருக்குது. செஞ்சுட்டு வாங்க. மதியம் நான் கூப்பிடுறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். சரிங்க. வணக்கம்.